வீனஸ் அணியினரை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பிரில்லியன்ட் அணியினர் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். பதுகுல்லா அழைக்கப்பட்டிருக்கின்றார். முதலாவது பந்து அது அகல பந்தாக பிரதான நடுவர் பசுமின் அவர்களினால் கணிக்கப்பட்டிருக்கின்றது. வீனஸ் அணியின் சார்பாக வேண்டும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அது ஓப் திசையிலே சொல்கிறது. அது ஒரு ஓட்டத்துக்குள் மட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உல்லா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். பாலமுனையிலிருந்து மிக சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்ற ஆட்டம் இழக்கும் சந்தர்ப்பம் இல்லை. நடுவர் நலிமினால் இல்லை என்று கருத்து சொல்லப்படுகின்றது. மிக சிறப்பான முறையிலே பலரக்கணக்கான ரசிகர்கள் புடைசூழ இந்த மைதானத்திலே தற்பொழுது பிரில்லியன்ட் மற்றும் வீனஸ் அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் ஃபதுகுல்லா. வீனஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே இலங்கையின் மிக முக்கியமான அணிகளிலே ஒன்று வீனஸ் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. மிக சிறப்பான முறையிலே அனுபவித்து பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரு ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்து தனது முதலாவது பந்து உரை நிவர்த்தி செய்கின்றார் ஃபதுகுல்லா. இரண்டு அணி தலைவர்களையும் அவசரமாக காரியாலயம் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். லெஜண்ட் மற்றும் ஃபேமிலி பிரதர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியை தொடர்ந்து இடம்பெற காத்திருக்கிறது. சிறப்பான பந்து ஏடபிள்யூ ரியாஸ் வீசியிருக்கிறார். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. கடுமையான உற்சாகத்தோடு காணப்படுகின்றார்கள் களத்தடுப்பாளர்கள். உண்மையில் பந்து உயர்த்துகிறது. பிடி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். பிடி நழுவ விடப்படுகின்றது. ஒரு ஓட்டம் உயர்கின்றது. நான்காவது ஓட்டம் பெறப்படுகின்றது. லாலா லெக் திசையிலே பந்து செல்கின்றது. ஒரு ஓட்டம் உயர்கின்றது. ஓட்ட எண்ணிக்கையில் ஒரு மாற்றம் 5 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லெஜண்ட்ஸ் அணியினர் தமது அணியினரை முதலாவதாக What a beautiful catch! மிக சிறப்பான முறையிலே இந்த தொடரிலே அதிரடியான ஒரு மிக சிறந்த ஒரு பிடி எடுப்பை 6 என்று நினைத்திருக்கும் பொழுது அது ஆட்டமிழப்பாக மாறி இருக்கின்றது. நஜீப் 6 ஓட்டமாக மாற்றம் அடைகின்றது. முதலாவது பந்திலே 6 ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றார் ரியாஸ். அந்த 6 ஓட்டங்களோடு 12 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. லெஜண்ட்ஸ் அணி வீனஸ் அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை ஒரு வீசுவதற்காக ரியாஸ். இதோ காரியாலயத்தின் மூலிருந்து இங்கே எடுக்கப்பட்ட வந்து உயர்ந்த லெக் திசையிலே செல்கிறது. அங்கே அப்படி எடுக்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தினை நழுவூட்டியிருக்கிறார் களத்தடுப்பாளர். சில பாதகமான முடிவு நமக்கு அவையும். சிறப்பான ஒரு பந்து, சிறந்த ஒரு பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார் ஒரு ஏற்கனவே பந்து வீச்சாளர். மிக சிறப்பான முறையில் முறையிலே நேரடியாக ஆட்டமிழக்க செய்திருக்கிறார் ரியாஸ். அந்த ஆட்டமிழப்போடு 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 2வது விக்கெட். 15 ஓட்டங்களை பெற்றவுள்ள கோகுல் ஆட்டமிழந்து செல்கின்றார். நிசாந்த வீரகோன் மிக சிறப்பான முறையிலே அஃப்லால் பந்து வீச நிசாந்த வீரகோனால் எந்தவித ஓட்டங்களும் பெறாத நிலையிலே அஃப்லால் 6 ஓட்டமாக மாற்றம் அடைந்து கடந்த 6 ஓட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கையிலும் ஒரு மாற்றம். நான் 20 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. இறுதி பாந்தோர்லே அந்த வீரகோனுடைய 6 ஓட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கை 20 உயர்ந்திருக்கின்றது இருந்தார்கள். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு விக்கெட் கம்புக்கு மேலால் சென்றிருந்தது. 6 ஓட்டமாக மாற்றம் அடைந்து 26 ஓட்டமாக உயர்ந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே அந்த 2 6 ஓட்டங்களும் டேர்னிங் பாயிண்டாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டு கிடந்த நேரத்திலே நாங்கள்
அனுசரணையாளர்களை பார்க்க வேண்டும். பேபிலி பிரதர்ஸ் மற்றும் புல்மோட்டை லெஜெண்ட் ஆகிய அணி தலைவர்களை காரியாலயம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆணைய சுழற்சியை மேற்கொள்வதற்காக அகில் தயாராகிக் கொண்டிருக்கின்றார். லெக் திசையில 4 ஓட்டமாக முதல் பந்திலே மாற்றியிருக்கின்றார். நஜீபினும் 23 பெற்ற வீனஸ் அணியினர் சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அகில் 27 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டம் ஒன்று உயர்கின்றது. 7வது ஓட்டமும் கிடைத்திருக்கின்றது. மற்றொரு ஓட்டம் உயர்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 8 உயர்ந்திருக்கிறது. 19 ஓட்டங்களை பெற வேண்டும். மற்றொரு ஓட்டம் 10 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். நான் இன்னும் 17 ஓட்டங்களை பெற வேண்டும். 4 ஓட்டங்கள் பெறப்படக்கூடியது. 4 இப்படி இருக்கும் பொழுது ஒரு 4 ஓட்டங்கள் அதே போன்று ஓவர் ஒன்று நிறைவேறுகின்றது. இந்த 4 ஓட்டத்தோடு 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 6 4 4 ஓட்டங்கள் இன்னும் 9 ஓட்டங்கள் மாத்திரமே பெற வேண்டும். 7 பந்துகளை சந்தித்து ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. ஓட்ட எண்ணிக்கை 27 ஓட்டங்கள் எஞ்சியுள்ள பந்துகளை சந்தித்து 7 ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகிறது. மிக சிறப்பான ஒரு தருணம். வர வேண்டாம். வெற்றி பெற்றால் சிறப்பான முறையிலே வீனஸ் அணியினரை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பிரில்லியன்ட் அணியினர். இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துக்கள்.